அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதனுடைய வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் டிசம்பர் 24ஆம் தேதி புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அந்த பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியை கைது செய்தனர். பின்னர் கோட்டூர்புரம் காவல்துறையில் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த குழுவும் விசாரணை நடத்தி வந்து இதனிடையே ஞானசேகரன் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு புலனாய்வு குழு பிப்ரவரி 24ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை 9வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக சுமார் 100 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அதில் இந்த வழக்கில் ஞானசேகரன் ஒருவர் மீது மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு கடந்த மார்ச் 7ஆம் தேதி மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தமக்கு எதிராக கூறப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்பதால் காவல்துறை பிரித்திருந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என கோரி ஞானசேகரன் சார்பில் சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பின்னர் அன்றைய தேதியே ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் குற்றச்சாட்டு பதிவையும் மேற்கொண்டது. அதில் பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அளித்தல், பெண்களை சட்டவிரோதமாக கட்டுப்படுத்தி வைத்தல், நிர்வாணப்படுத்தி மிரட்டுதல், அந்தரங்க புகைப்படங்களை எடுத்து வெளியிடுதல், பெண் வன்கொடுமை செய்தல் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளும் அதே போன்று தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 12 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வழக்கினுடைய சாட்சி விசாரணை தொடங்கியது. தினந்தோறும் வழக்கினுடைய சாட்சி விசாரணை நடத்தப்பட்டது. வழக்கில் காவல்துறை தரப்பில் 29 சாட்சிகள் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் சுமார் 75 சான்று ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி வழக்கின் அனைத்து சாட்சிகள் மற்றும் குறுக்கு விசாரணைகள் முடிவடைந்து வழக்கினுடைய இறுதி வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் காவல்துறை தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர், அரசின் சிறப்பு வழக்கறிஞர் MP மேரி ஜெயந்தி குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும், அறிவியல் ரீதியாக ஆதாரங்கள் அவருக்கு எதிராக இருப்பதாகவும், எனவே இவர்தான் குற்றம் புரிந்தார் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, எனவே இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வாதிட்டார். குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குற்றச்சாட்டுகள் எந்த ஆதாரங்களும் இல்லை, எனவே இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கின் தீர்ப்பை நாளை அறிவிப்பதாக நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த தீர்ப்பை அளிக்கிறார். காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.